கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸா நாட் ஹோமோஜீனியஸா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கிவன் எழுதியாச்சு. h பிராக்கெட்குள்ள லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் அப்படின்னு போடும்போது லாம்டா பவர் h பிராக்கெட்ல எக்ஸ் கமா ஒய் க்ளோஸ்ட் பிராக்கெட் இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா அதை நாட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் இருந்தா எக்ஸ் கிட்ட லாம்டா போட்டுக்கணும். எக்ஸுக்கு பவர் வேல்யூ இருந்தா அதே இதை லாம்டாக்கும் கொடுக்கணும். 6 லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா கியூப் ஒய் கியூப் மைனஸ் 5 lambda power 5 y power 5 plus 9 lambda power 4 x power 4 lambda y divided by 2020 lambda square x square plus 2019 lambda square y square. சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாம்டா பவர் 5 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ லாம்டா ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா பவரை வந்து பிளஸ் தான் பண்ணணும். லாம்டா பவர் 5 அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 5 லாம்டா பவர் 5 ஒய் பவர் 5 பிளஸ் 9 லாம்டா மல்டிப்ளை பண்ணோம்னா லாம்டா பவர் 5 அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் பவர் 4 ஒய் divided by 2020 lambda square x square plus 2019 lambda square y square. மேல நான் lambda power 5 காமனா வெளில எடுக்கிறேன். அப்ப 6x square y cube minus 5 y power 5 plus 9 x power 4 y அப்படின்னு வந்துடும். கீழே நான் லாம்டா ஸ்கொயரை காமனா வெளில எடுக்கிறேன். 2020 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2019 ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி லாம்டா லாம்டா சேமா இருந்து டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 2 இதை அடிச்சுட்டு 5ல 2 போனா 3 அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? லாம்டா பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். லாம்டா பவர் 5 லாம்டா பவர் 2 இருந்துச்சுன்னா லாம்டா பவர் 5 இது மேல போகும்போது லாம்டா -2 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? அப்ப லாம்டா பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாம்டா பவர் 3 பிராக்கெட்ல 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 5 ஒய் பவர் 5 plus 9 x power 4 y by 2020 x square plus 2019 y square. ஓகேவா? நம்மளுக்கு இதே மாதிரி கிடைச்சிருச்சு. இதை எடுக்கும் போது இதான் வந்து h ஆஃப் பிராக்கெட்ல x கமா y. ஸோ அதுக்கு பதிலா h ஆஃப் x கமா y கொஸ்டின்ல இருக்கிறது தான் அங்கே அப்படியே வந்துருக்கு. அப்படி எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஆஃப் டிகிரி என்னது மேல பவர் 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.